நேற்று ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, தாடி வைப்பதற்கு என்ன அளவுகோல்? தாடி வைப்பதற்கு என்ன அளவுகோல்? சரி, தாடி வைக்கிறத பொறுத்த வகையில் வலிக்கிறது சுத்த ஹராம். தாடியை வலிக்கிறது சுத்த ஹராம். இன்றைக்கு அல்லாவை ஏமாத்த நம்ம பழகி இருக்கிறோம். அதனால் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம பிளேடு பாவிக்கிறது இல்லை, நோட்டுக்கு போட்டு பிடிச்சி விடுறது. விளங்குதா? மனுஷனை ஏமாத்தலாம், அல்லாவை ஏமாத்தலாமா? அதை மட்டும் யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க. வலிக்கிறதும் ஒன்று தான், நோட்டுக்கு பிடிக்கிறதும் என்னதான் ஒன்று தான். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்கள் நசாராக்கள் நெருப்பு வணங்கிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அர்ஹுல் லிஹா, தாடியை விட்டு விடுங்கள். வஃபிரு அல்லிஹா, தாடியை பரிபூரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள், தாடி சம்பந்தமாக வருகிற வார்த்தைகளை பார்த்தால் எல்லாம் விட்டு விடுங்கள், பரிபூரணமாக வையுங்கள், முழுக்கவும் வையுங்கள் என்ற அர்த்தத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, பாவிக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த தாடிக்கு அளவுகோல் என்ன என்று நம்ம ஹதீஸுகளை தேடி பார்த்தா, இவ்வளவுதான் தாடி வைக்கணும், 1 மீட்டர் இருக்கணும், 1 கிலோமீட்டர் இருக்கணும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மொத்தமா ஹதீஸுகள்ல வரல. வந்திருக்கிற வார்த்தை என்ன? தாடியை பரிபூரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், தாடியை அதனுடைய பாட்டிலே விட்டு விடுங்கள் என்பது போன்ற வார்த்தைகள் தான் பாவிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு அளவுகோல் வருது, என்ன தெரியுமா? நம்ம இப்ப சொன்ன யூதர்கள் நசாராக்கள் நெருப்பு வணங்கிகளுக்கு மாறி செய்யுங்க, அப்படி சொல்லி போட்டு நபிகளா சொல்றாங்க, மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள் சொல்றாங்க. பாருங்க, இதிலிருந்து நம்ம ஒரு சட்டம் எடுப்போம். என்னன்னு சொன்னா, மீசையை கத்தரிக்கிற அளவு தாடியை கத்தரிக்க கூடாது. தெளிவா விளங்குதா இல்லையா? யூதர்கள் நசாராக்கள் மீசையை வளர்ப்பாங்க, நீங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள் சொல்றாங்க. பாருங்க, அதுல இருந்து என்ன விளங்குது? மீசையை கத்தரிக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, தாடியை கத்தரிக்க முடியாதுன்றதும் விளங்குது. எனவே வலிக்கிறது ஹராம்ன்றது வெட்ட வெளிச்சமான என்ன ஒரு சட்டம். மீசைட அளவுக்கு தாடியை வெட்டுறதும் நபிகளாருடைய சுன்னாவுக்கு அப்பால்பட்ட ஒரு விடயம்ன்றது என்ன செய்யுது, வெளிப்படையாக விளங்குகிறது. எனவே தாடிக்குரிய அளவுகோல் என்ன தெரியுமா? மீசையை விட அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு வைக்க வேண்டும் என்பதற்கு என்ன செய்யல, ஹதீஸுகள் வரவில்லை. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக பின்பற்றக்கூடிய, அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபித்தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்றாங்க, நம்ம இதை ஆதாரத்துக்கு சொல்லல, ஒரு தெளிவுக்கு சொல்றோம். நம்ம அவர்கள் என்ன செய்வாங்களாம், அவர்கள் இந்த தாடியை ஒரு புடி அப்படி பிடிச்சி அதுக்கு மேல் இருக்க கூட என்ன செய்வாங்களாம், வெட்டி விடுவாங்களாம் ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இது மட்டும்தான் நபித்தோழர்களை பற்றியாவது தாடிக்கு தெளிவா வந்திருக்கிற ஒரு செய்தி. அது இல்லாம அளவுகோல் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. எனவே தாடி வைக்கிறது சுன்னத்து, கட்டாயம். மீசையை விட அதிகமாக வைத்துக் கொள்வோம். சில நேரம் நம்ம இப்படி யோசிப்போமே, சிலருக்கு பெரும்பாலும் அல்லாஹ் இந்த தாடியை எப்படி வைத்திருக்கிறான் என்றால், ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தோற்றத்தில் வைத்திருக்கிறான். ஏன் அப்படி வைக்கணும்? என்னுடைய தாடியை பாருங்கள், சாதாரணமாக எங்களோட அந்த பாயிட தாடியை நீங்க பாருங்க, இப்படி புல்லா வந்திருக்குது, நமக்கு இந்த இடத்துல மட்டும் வந்திருக்குது. ஏன் இது வித்தியாசம்? சைனாக்காரண்ட தாடியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல மட்டும் 3 நாள் முடி இருக்கும். ஏனெல்லாம் இந்த வித்தியாசப்படுத்துகிறான்? ஒவ்வொரு முகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தாடி அழகா இருக்கும். படைச்சவன் ரப்புக்கு தெரியும் எந்த முகத்துக்கு எப்படி கொடுக்கணும். அதுல நம்ம கையடிக்க கூடாது. விளங்கிட்டுதான் உங்களுக்கு? அந்த அடிப்படையில சிலருடைய தாடி, பெரும்பாலும் தாடி ஒரு அளவுல நின்றுடும். நீங்க வளர்த்து பாருங்க, பெரும்பாலும் தாடியுடைய வளர்த்தி ஒரு அளவுல நிற்கும். சிலருக்கு என்ன செய்யணும், இது மாதிரி தாடி வந்தா என்ன செய்யும்டா, அது அப்படியே வளர்ந்து கொண்டு போகும். வெட்டக்கூடாதுன்னு சொன்னா அப்படியே வளர்க்கிறதா? உலகத்துல சாதனை படைக்கலாம், அப்படிதானே? தாடியை நீட்டமாக வளர்த்து சாதனைன்னு வைக்கலாம். ஏன்னா சிலருக்கு அப்படியே வளர்ந்துகிட்டு போகும், அவர் ஆட்டோமேட்டிக்கா வெட்டத்தான் வேண்டி வரும். எனவே பொதுவாக நம்ம தாடியை அழகுபடுத்துறன்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நமக்கு அதிகமாக நீள்பமாக போகிறதா, அதை நம்ம வெட்டி கொள்றதுக்கு இடம் இருக்குது. அது அல்லாம முதலாவது நம்ம தாடியை வச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்டா, தாடியை வச்சு பாருங்க எப்படி போகுது.
விளங்கிட்டா உங்களுக்கு? இதுதான் தாடிக்குள்ள அளவுகோல். அது இல்லாம இவ்வளவுதான் வைக்கணும் அப்படின்னு அளவுகோல் சொல்ல முடியாதுன்றதை நம்ம அடிப்படையா விளங்கிக் கொள்ளணும். மீசையை விட அதிகமா வைங்க, அதுக்கு மேல உங்களுக்கு விருப்பமானாலும் என்ன செஞ்சு கொள்ளலாம். இன்னொரு அடிப்படை இருக்குது, அது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடந்தது. என்ன அடிப்படையிலண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் நபியை பொறுப்பா வச்சுட்டு போயிடுறாங்க. போனதுக்கு பின்னால அந்த சாமுரி என்று சொல்லப்படக்கூடிய மந்திரக்காரன் என்ன செய்கிறான், ஒரு காளை கன்றை வெளியாக்கி இதுதான் உங்களோட கடவுள்னு மக்களை வெளியெடுத்துறான். ஹாரூன் நபி பிரச்சாரம் செஞ்சு பார்க்குறாங்க, அந்த மக்கள் கொலை செய்யற அளவுக்கு வந்துடுறாங்க, பேசாம இருந்துடுறாங்க. மூசா நபி அவர்கள் வந்த உடனே என்ன தெரியுமா செய்யறாங்க, அவருடைய தாடியை பிடித்து தான் என்ன செய்யறாங்க, என் சகோதரனின் மகனே இவர்களை நீ பார்த்து கொண்டிருந்தாயாண்டு தாடியை பிடித்து தான் கேட்கிறார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ ஒரு நபி தாடி எப்படி வச்சிருந்திருக்கிறாங்க, இன்னொருவர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் தாடி இருந்திருக்கிறது விளங்குது. சாதாரணமா நம்ம ஒரு அளவு அந்த ஒற்ற அளவுக்கு வச்சிருந்தா இப்படி தான் பிடிக்கணும். இப்படியா பிடிச்சுப்பாங்க, என்னப்பா நீ இப்படி சொன்னியாண்டா கேட்பாங்க, இப்படி பிடிப்பாங்களா? நம்மளும் என்ன சில ஆட்களோட இறக்கம் கூடினா போய் தாடி அப்படி பிடிச்சி குலுக்குவோம் நம்ம. எனவே இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது தாடியை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும்ன்றதும் என்ன செய்யுது விளங்குது. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹுவை பயந்து நம்ம நபிகளார நேசிக்கிறவங்க, அவங்களோட நேசத்துக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதான் இருக்குது, தாடியை வைக்க வேண்டியிருக்குது. ஒரு அளவு ஹதீசுகளில் வராவிட்டாலும் ஒரு நபியுடைய சரித்திர செய்தி குர்ஆன் சொல்கிறது பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குதுன்னு சொல்லுது. எனவே அல்லாஹ் பயந்து என்ன செஞ்சுக்கோங்க, முடிவெடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லலாம்.